ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு நெக்ஸ்ட் வீக்கில் டுமாரோ எந்த மாதிரி நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பற்றி அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் சவுத் இந்தியன் பேங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துருந்துச்சுல்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டு அந்த பேங்கோட ஃபண்டமெண்டல்ஸையும் அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் வந்து நிஃப்டி சார்ட் பார்க்குறீங்க. இந்த சேனலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து வீக்லி பார்க்குறோம். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல் பேக் வந்திருக்கு. ரேலிக்கு அடுத்தப்புறமும் ஒரு பெரிய புல் பேக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இங்கே வந்திருக்கு. ஓகே, அந்த ஸ்மால் ரேலிக்கு அப்புறமா. ஸோ டே கேண்டில் பார்த்துடலாம், டே கேண்டில் எப்படி வருது அப்படின்னு. ஸோ டே கேண்டிலுமே நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துருந்தோம். இது ரிவர்ஸ் ஆகுது. ஒரு பெரிய வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே முன்னாடி இருக்கிற கேண்டில் க்ரீன் கேண்டில் கிராஸ் பண்ணி மொத்தமாக ஓவராலாக ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு பீரிஷ் கேண்டில் இங்கே வால்யூமுமே இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸலாக தான் தெரியுது. நம்ம வந்து எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுரும். ஓகே, நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் எப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லை டவுன்வர்டில் மூவ்மெண்ட் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபிபனாக்கி ரீட்ரேஸ் படி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது பிரேக் ஆகிடுச்சு. அரௌண்ட் 22,550 பிரேக் ஆகியிருக்கு. பட் பாட்டமில் ஒரு லைட்டாக புல் பேக் இருக்குது. பட் அது நீங்கள் வேணாம், ரொம்ப அதில் இது பண்ண வேணாம். பட் நல்ல பெர்ஃபெக்டான ஒரு பீரிஷ் கேண்டில் தான். ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு அப் டு 22,160, அதாவது கிட்டத்தட்ட 22,150 வரைக்கும் ஈஸியாக வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகுறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. இந்த சேனலை வந்து கீழே வந்து இங்கே ஒபே பண்ணுதா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 22, ஓகே, கரெக்டாக 22,500 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,500 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது 22,475 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நல்ல பில்டாக இருக்குது. பட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டவுன் சைடில் பில்ட் ஆகவே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பீரிஷாக தான் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, எஸ்ஜிஎஸ் நிஃப்டி அரௌண்ட் 112 பாயிண்ட் அப்பில் நமக்கு காமிக்குது. ஸோ வில் சி, நம்ம அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. லெட்ஸ் கோ அண்ட் செக் த எஃப்ஐடி டேட்டா. ஓகே, ஸோ எஃப்ஐடி டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுது. எஃப்ஐஐ அப்புறம் ப்ரோ, அதாவது டொமஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பியரிஷ் பொசிஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ பியரிஷ் பொசிஷனாக இங்கே பாருங்கள், 2 பேருமே பியரிஷ் பொசிஷன் தான் வச்சுருக்காங்க. கிளைண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸ்லேயும் சரி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் இண்டிசஸில் இருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் வந்து புல்லிஷில் இருக்காங்க. பட் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இண்டெசிசிவாக இருக்காங்க. ஏன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து இல்லை அவங்க வந்துட்டு. ஸோ நம்ம வந்து எஃப்ஐடியை வந்து ஸ்ட்ராங் பியரிஷாக இருக்காங்க. எப்போதுமே மார்க்கெட்டில் பெரிய பிளேயர்ஸ் நினைக்கிறது தான் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டே சார்ட்டில் ஒரு பியரிஷ் பேட்டர்னு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே எஃப்ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து நாளைக்கு நல்லா நெகட்டிவாக இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம இந்த அன்றைக்கே சொல்லியிருந்தோம் அது பியரிஷ். ஏன்னா மேலே இந்த சேனலை வந்து கரெக்டாக பிரேக் பண்ணி திருப்பி ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் தான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வீக்லி சார்ட் பார்த்தா இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வீக்லி அப்படி தான் ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி தான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் நிஃப்டியில் பார்த்தோம்ல, ஒரு ரிஜெக்ஷன், அதே ரிஜெக்ஷன் தான் இங்கேயுமே இருக்குது. நம்ம இப்போது வந்துட்டு செக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி இருக்குது, எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா பியரிஷ் தான்.
பாட்டமில் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு ஓவராலாக மார்க்கெட் பியரிஷாக இருக்குது. பட் எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் 100 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. பட் இங்கே ஓவராலாக எஃப்ஐடிஏ டேட்டாலாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ இது மார்க்கெட் நாளைக்கு பீரிஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்ட்ராடே எடுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக கேபிட்டல் கம்மியாக ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் போட்டு புட் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். இல்லைன்னா பியர் புட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஒரு கம்மியான குவான்டிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ குவார்ட்டர் டு குவார்ட்டர் இங்கே கம்பேரிசன் ஃபினான்ஷியல் இயருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் அதாவது 2023-24க்கும் 22-23க்கும் கம்பேரிசன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த குவார்ட்டர் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 857 crore. ஃபோர்த்து குவார்ட்டரில் 22-23ல் பார்த்தீங்கன்னா 875. அதாவது போன வருஷம் இந்த குவார்ட்டருக்கும் இந்த வருஷம் குவார்ட்டர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 2.10% வந்து டவுன் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் பொறுத்த வரைக்கும் பட் வந்து 19% வந்து ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ நார்மலாக வந்து இந்த பேங்கிங் பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பேங்க் வந்து டெபாசிட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க த்ரூ எஃப்டி, ஆர்டி, காசா அக்கௌண்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு டெபாசிட்ஸ் வரும். அந்த டெபாசிட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜாக 5 to 7% வாங்குறாங்க அப்படின்னா அதை கடனாக கொடுப்பாங்க. அப்போ வந்து 10 to 15% லோனாக கொடுப்பாங்க. ஸோ அதில் வர ப்ராஃபிட் தான் வந்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த குவார்ட்டர் டு குவார்ட்டர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஃபினான்ஷியல் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அது இன்ட்ரெஸ்ட்டு தவிர மற்ற இன்கம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 23% குவார்ட்டர் டு குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 86% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர் டு குவார்ட்டர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 13.87% டவுன் ஆகிருக்கு. அதாவது 23-24ல் ஃபோர்த்து குவார்ட்டர்லேயும் அதே மாதிரி 2023 ஃபோர்த்து குவார்ட்டரில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 13.87% டவுன். பட் ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 28% வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ ஓவராலாக இந்த நம்ம ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட், அரௌண்ட் 28% ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டர் டு குவார்ட்டர் என்ன டேட்டா வேறு என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு மார்ஜின் இருக்கும்ல, அந்த மார்ஜின் தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்மியாக இருக்குது குவார்ட்டர் டு குவார்ட்டர். அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபோர்த்து குவார்ட்டருக்கும் நம்ம நியரஸ்ட்டு லாஸ்ட்டாக இப்போ வந்து ஃபினான்ஷியல் 23-24 ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது, இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ டெபாசிட் வந்திருக்கு, அதில் எவ்வளோ வந்துட்டு அவங்க வெளியில் கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் கிரெடிட்டு டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது. பட் குவார்ட்டர் டு குவார்ட்டரில் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்குது. டோட்டல் டெபாசிட் பார்த்துடலாம். டோட்டல் டெபாசிட்லேயுமே ஒரு குவார்ட்டர் டு குவார்ட்டர் இன்க்ரீஸ் இருக்குது. நெட் அட்வான்சஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ்னால் லோன்ஸ் வெளியே அவங்க கடன் கொடுக்குறாங்க இல்லை, அதுவுமே லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 22-23 குவார்ட்டர் ஃபோர்த்து குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 23-24 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு வந்து ஒரு அப் இருக்குது. காசா ரேஷியோ, இந்த காசா ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேங்க்கில் வந்து ஓவராலாக அவங்க காசா அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காசா ரேஷியோ ஓவரால் டெபாசிட்ஸில். ஸோ காசா ரேஷியோ எப்போதுமே அதிகமாக இருக்கிறது ஒரு பேங்க்குக்கு நல்லது. அது என்ன ரீசன் அப்படின்னா நார்மலாக நீங்கள் எஃப்டி, ஆர்டி அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கு டெபாசிட் வரும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். பட் காசா அக்கௌண்ட் கம்பேர் பண்ணும்போது அது காசா அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதில் இருக்கிற டெபாசிட்ஸ் நம்ம மினிமம் டெபாசிட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். சில பேர் காசு வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்லாம் மேக்ஸிமம் 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான். ஸோ அந்த காசு அந்த டெபாசிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லது. ஸோ அந்த டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லது. பட் குவார்ட்டர் டு குவார்ட்டர் பார்க்கும்போது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபோர்த்து குவார்ட்டருக்கும் இப்போ 23-24 குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயருக்குமே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 33லேருந்து 31.79க்கு டவுன் ஆகிருக்கு. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, அதாவது ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதோட சால்வன்சி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எனக்கு டேட்டா கிடைக்கல. பட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பொறுத்த வரைக்கும் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து குவார்ட்டர் டு குவார்ட்டர் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கும் இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது நம்ம கடன் கொடுப்போம்ல, ரிட்டர்ன் எதுவும் வராமல் இருக்கும்ல, அதை தான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. நெட்டுமே வந்து கம்மியாக இருக்குது.
காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ. இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ இன்கம் ஜெனரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள இது. ஸோ அது எப்போவுமே கம்மியாக இருக்கிறது நல்லது. பட் குவார்ட்டர் டு குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரொவிஷன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, லாஸஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க பேங்க்கு. ஏதாவது இமீடியட்டாக ஏதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வருது, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு, அதை டீல் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸையும் ஒரு 10 அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ப்ரொவிஷன்ஸில். இப்போது நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட பிஎஸ் பற்றி ஒரு கம்பேரிசன் போட்டு இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ சவுத் இந்தியன் பேங்கோட நான் எதை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்மியாக இருக்கிற 2 பேங்க்ஸ், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற 2 பேங்க்ஸ். ஸோ கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல், ஜனா ஸ்மால் ஃபினான்ஸு, சிஎஸ்பி பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்ஸையும் நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட கம்பேர் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் 28.80 கம்மியான ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பேர் பண்ணும்போது 7,536 கோடி ரூபாய் வந்து வருது. ஸோ P/B இந்த வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.89. இது கம்பேர் பண்ணும்போது இந்த சவுத் இந்தியன் புக் வேல்யூவோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பக்கத்தில் வருது பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க், அப்புறமா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ வேல்யூவேஷன் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதுவுமே வேல்யூவேஷன் அது பார்த்திங்கன்னா அதுவுமே கர்நாடகா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து அது பக்கத்துலேயே வருது வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும். ஏர்னிங் பர் ஷேரு சவுத் இந்தியன் பேங்க் 4, தமிழ்நாடு மெர்கன்டைல் 67, 36.75. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROA. அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் தான் கம்மியாக இருக்குது. நீங்கள் அதோட பிஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேஷன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற, அதாவது அசெட்டை அவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணல கம்பேர் வித் த பிஎஸ். அதே மாதிரி ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறதும் அசெட்டை அவங்களோட ஓவரால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு தான் இருக்கிறதுலே நெட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்தமாக பார்த்திங்கன்னா சிஎஸ்பி பேங்க்கு, அதுக்கப்புறமா கர்நாடகா பேங்க் வருது, அதுக்கப்புறமா சவுத் இந்தியன் பேங்க் வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை பொறுத்த வரைக்குமே இது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு ஓகே, அவங்க பிஎஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லை, அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அதை பிஎஸ் கம்பேர் பண்ணும்போதுக்கு அதுக்கு ஈக்குவலாக நம்ம டஃப் கொடுக்குறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல், கர்நாடகா பேங்க். ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மாதிரி பக்கத்தில் தான் வருது நம்ம P/B, P/E பார்க்கும்போது. பட் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ரேஷியோ, எஃபிஷியன்சி அந்த ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இதை விட இது ரெண்டுமே, அதாவது கர்நாடகா பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் ஓவராக வந்து இந்த மிட் சைஸ் பேங்க்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒன்லி சவுத் இந்தியன் பேங்க்கில் ஓவரால் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட டைவர்சிஃபை பண்ணி இந்த 2 பேங்க்ஸ்லேயும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஈக்குவலாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது என்ன, ஓவரால் நீங்கள் வந்து ஒரு 5 இயர் ரனில் பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட சவுத் இந்தியன் பேங்க்கு டாடா மோட்டர்ஸ் கூட ஒரு டைப்பில் வந்திருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செல் பண்ணுற எல்லா டீலர் ஷாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லோன் கொடுக்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்திருக்காங்க. இதுவுமே சவுத் இந்தியன் பேங்க் ஒரு நல்ல பெனிஃபிட். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து நீங்கள் ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேங்க் தான். பட் ஓவராலாக நீங்கள் அதிகமான அமௌண்ட் ஒரு சிங்கிள் பேங்க்கில் போடுறது மாதிரி பதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதோட பிஎஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி கர்நாடகா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அது ரெண்டுலேயுமே கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைஸில் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா நீங்களே ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.